என் அன்பு குழந்தையே, உன் அப்பா கூறுவதை சந்தோஷமாக கேள். நீ விரும்பியதை தர இன்று நான் உன்னை தேடி வந்துள்ளேன். இதை முழுமையாக கேள், நிச்சயம் சந்தோஷப்படுவாய். இதை நீ கேட்டவுடனே இந்த நொடி உன் மனதில் 1000 கேள்விகள் எழும். என்ன சொல்கின்றீர்கள் அப்பா? ஒரு பக்கம் விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும், கர்ம பலன்களை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். மறுபுறமே நீ விரும்பியதை தருகிறேன், உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று கூறுகின்றீர்கள். எதைத்தான் நான் நம்புவது என்று நீ கேட்கின்றாய். குழந்தையே, நடக்க போவதை தடுக்க முடியாது என்றால் உன் அப்பாவிடம் வருவதால் பிரயோஜனம் என்ன? தலையெழுத்துப்படிதான் நடக்கும் என்றால் உன் தந்தையை நீ ஏன் நினைக்க வேண்டும்? என் ஆலயத்திற்கு வருவதால் உனக்கு என்ன பயன்? உன் தந்தையால் என்ன செய்துவிட முடியும்? இவை எல்லாவற்றிற்கும் ஒரே பதில்தான், என்னுடைய ஒரே வரி பதில்தான். புரிந்து கொண்டால் நீ புத்திசாலி. ஆம் குழந்தையே, உன்னுடைய கர்மத்தின் பலன் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சக்தியின் நெருப்பில் வைக்கோல் எரிவதை போல உனது கர்மாக்கள் எரிக்கப்படும். இரும்பு போன்ற உன் கர்மாக்களையும் பஞ்சு போல மாற்றி உன் கைகளில் தரப்படுவேன். உனக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் உன் வாழ்க்கையை நான் சீராக்குவேன். என் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் இருந்தால் இவையாவும் உன் கண் முன்னே நடத்தி காட்டுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் முடிந்து போகவில்லை. நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன். இன்றே நீ காண்பாய். குழந்தையே, உன்னை விட உன் பிரச்சனையை பற்றி, உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் தானே? என் மீது முழு நம்பிக்கை வை. நான் உன்னை பாதுகாப்பேன். ஏனெனில் சிக்கல்களையெல்லாம் கொடுத்த எனக்கு அதற்கான தீர்வையும் கொடுக்க தெரியும். ஆம் குழந்தையே, இன்று உன்னை தேடி உன் இல்லம் வந்து இருக்கின்றேன். எப்பொழுது நீ கேட்டதை நான் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தேனோ அப்பொழுதே எல்லா மாற்றங்களும் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. நீ உன்னை தயார்படுத்திக்கொள். என் மீது முழு நம்பிக்கையை வைத்து உனது பாரங்களை என் மீது சுமத்தி நிம்மதியாக இரு. சுபமங்கள செய்தி உன்னை தேடி வரும். மங்களகரமாக நீ வாழப் போகின்றாய். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகின்றது. உன்னிடம் மிகவும் முக்கியமான விஷயம் ஒன்றை கூற வேண்டும். சற்று நேரம் ஒதுக்கி கேட்கிறாயா? குழந்தையே, என்னை அப்பா என்று அன்போடு அழைக்கின்றாய். என்னிடம் பாசமாக பேசுகின்றாய். அதில் தவறில்லை குழந்தையே. ஆனால் சற்று நேரத்திலே அப்பா என்று அன்போடு அழைத்த அந்த வாயால் நீ கடுஞ்சொற்களை பேசுகின்றாய், தீய சொற்களை பேசுகின்றாய், பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசுகின்றாய். உனக்கு கெடுதல் செய்தவர்களை கடும் வார்த்தைகளால் திட்டி தீர்க்கின்றாயே. அனைத்தையும் உன் அப்பா பார்த்து கொள்வார் என்று நீ என்னிடம்தானே உன் பிரச்சனைகளை ஒப்படைக்க வேண்டும்.
உன் வாயில் இருந்து வரும் சொற்கள் எல்லாம் சரிதானா என்று உன்னை நீயே கேட்டுப்பார். என் குழந்தையே, நல்ல மனம் கொண்ட உனக்கு ஏன் கஷ்டம் வருகிறது என்று தெரியுமா? இதனால்தான், உன் வாய் சொற்களால்தான். எப்போதும் உன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இதுதான் என் ஆசை. உன் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவாய் அல்லவா? எனக்கு தெரியும் நீ நிறைவேற்றுவாய் என்று. என் வார்த்தைகளை பின்பற்றி வந்தால் உனது கஷ்டம் என்பதே வராது. குழந்தையே, ஏதோ சில எண்ணங்கள் உன்னை பாடாய்படுத்துகிறது. என் குழந்தையே, என்னால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. தொலைந்து போன பொருட்களையும் உன்னை விட்டு சென்ற உறவுகளையுமே நினைத்து மனம் வருந்தாதே. நீ எப்போதும் மன வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் எதுவும் மாறப்போவதில்லை. வருத்தப்படுவதை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு. அனைத்தும் தானாகவே உன்னை தேடி வரும். உன் அருமை தெரியாதவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. ஏனென்றால் அவர்களை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள். சத்தியமாக வருவார்கள். நான் சொல்வதை கேள். உன் துன்பங்கள் முற்றிலுமாக விலகி உன் தலையெழுத்து மாறப்போகிறது. இனி உனக்கு வெற்றி நிச்சயம். போராடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாறப்போகிறது. மாறிவிடும். அதற்கான காலமும் நேரமும் தான் இது. என்னை நம்பு. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். நீ நினைத்த காரியமெல்லாம் முடியும். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் விருப்பங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும். நல்லது நினைக்கும் உனக்கு நல்லதுதான் நடக்கும். எத்தனை நாட்கள்தான் இப்படியே அழுது கொண்டே இருக்கப் போகின்றாய்? நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்கின்றேனே, ஏன் நம்பவில்லை? உன் அப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. நிச்சயம் உனக்கானது உன்னை வந்து சேரும். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமேன்?